Hi, Vanakkam. This is Lakshmi Veeraraghavan and you are watching my channel Chakra Healthcare. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய மருந்து. நம்ம கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு பண்ண போகிறது தான். ஆயுர்வேதம், சித்தா எல்லாத்துலேயுமே இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்களேன். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், பெருங்காயம், கருஞ்சீரகம், சீரகம், லாஸ்ட்டாக இந்துப்பு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எல்லாமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன். ஒரு சில வைத்தியர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று வந்து டபுள் மடங்கு போட்டு சுக்கு 2 மடங்கு போடுவாங்க. ஒருத்தவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ வழி அந்த மாதிரி. பட் நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து ஒரு நியூட்ரலாக எல்லாமே சரிசம அளவில் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சுக்கு, அதுக்கு வந்து மேல் தோல் நல்லா சீவிட்டு கொஞ்சம் இடிச்சிட்டு அப்புறம் பொடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக ப்ரிஃபரபுளாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன். சுக்கை நல்லா மேல் தோல் சீவி அதை நசுக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கணும் சுக்கை. ஒரு வறுத்த வாசனை வரும், பட் பரவாயில்ல. அது சுக்கு. நெக்ஸ்ட்டு மிளகு வந்து வெறும் வாணலியில் இளம் வறுப்பாக வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் திப்பிலியை வந்து வெறும் வாணலியில் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வறுக்கணும். வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி இது ஒரு செட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஓமத்தில் குப்பை நிறைய இருக்கும். ஸோ அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு இலை வறுப்பாக வறுத்துக்கோங்க. வாசனை வரும் ஓமத்தில். அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகத்தை நீங்கள் வறுக்கலாம். இல்லைனா நல்ல வெயில் இருந்ததுன்னா வெயிலில் அப்படியே போட்டு மிக்சியில் போடலாம். வெயில் இல்லை அப்படின்னா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக கருஞ்சீரகமும் அதே தான், அப்படியே வறுத்துக்கணும். அதுக்கு ஒன்றும் இது தேவையில்லை. அப்புறமா வந்து பெருங்காயம் மட்டும் எப்பயுமே சேர்த்து அரைக்கக்கூடாது. இதோட இந்த ஃபார்முலாவுக்கு தனியாக வச்சுக்கலாம். அதை தனியாக வந்து பெருங்காயத்தை லேசாக நல்லெண்ணெயில் கொஞ்சம் பொரித்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல வாசனை வரும். பெருங்காயத்தை பொரித்து தான் யூஸ் பண்ணணும். எண்ணெயில் பொரிச்சா தான் அது மருந்து. பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்துப்பு என்ன பண்ணுங்கள், ஒரு வாணலி எடுத்து பெரிய வாணலியை நல்லா சூடு பண்ணுங்கள். அந்த வாணலி புகை வர அளவு சூடு வரும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு இந்த இந்துப்பு அதில் போட்டு நல்லா நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாம் ஆறின உடனே அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பொடிக்கும்போது பெருங்காயமும் அந்த இந்துப்பும் சேர்க்க வேண்டாம். பொடிச்சிட்டு எல்லாம் நல்லா பொடியான உடனே இப்போ வந்து பெருங்காயம் சேர்க்கணும். எல்லாம் அரைச்சி முடிச்சக்கப்புறமா அந்த 7 ஐட்டமும் அரைச்சி முடிச்சக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து சேர்க்க வேண்டியது தான் இந்துப்பு பொடியை ஃப்ரை பண்ணதை சேர்த்துக்கோங்க. எதுக்கு ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இந்துப்பு சுத்தி முறை வந்து அது ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுறது இன்னொன்று சரிசமமான இந்துப்பு நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக உப்பு கரிக்கும். நீங்கள் வறுத்துட்டு யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளேவர் கரெக்டாக எவ்வளோ உப்பு இருக்கணுமோ அவ்வளோ உப்பு வந்து நிற்கும். எல்லாமே அந்த முறைப்படி செய்யும்போது பெரிய மருந்தாக மாறுது. அது சரி, இது மாதிரி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக்கில் போடாதீங்க. கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. கிளாஸ் பாட்டிலில் வச்சுட்டு இதை எப்படி சாப்பிடணும், உங்களுக்கு கேஸ் இருக்குது, நெஞ்சு குத்துது, வயிறு ப்ளோட்டடாக இருக்குது அப்படின்னா வெந்நீரில் இதை சாப்பிடுங்க. வெந்நீரில் சாப்பிட்டு முடித்த கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் நல்லா வாய் வழியாக ஏப்பம் வரும். வயர்லேருந்து கீழ் வழியாகவும் ஏப்பம் போகும். அப்படியே கேஸ் ரிலீஸ் ஆகும் உடம்புல. உங்களுக்கு தெரியும், அது ரிலீஸ் ஆகும். இன்னொன்று கான்ஸ்டிபேஷன் இருக்குது எனக்கு அப்படின்னா மோரில் வந்து இதை கலக்கி சாப்பிடும்போது மார்னிங் வந்து பவல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். எந்த விதமான கேஸ் ப்ராப்ளமுக்குமே இது வந்து ஒரு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து வாயு சேரும். அந்த மாதிரியான வாயுக்குமே இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. லேடிஸ் சாப்பிட வேண்டிய மருந்து என்னென்னா அஷ்டச்சூர்ணம். எல்லார் வீட்லேயும் வச்சுட்டு டெய்லி ப்ராப்ளமே இல்லைனாலுமே சூடு சாதம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது ஒரு ட்ராப் நெய் இந்த 1 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உடம்புல வந்து அந்த வாயு தொல்லை அப்படின்றது இருக்காது. ஒரு முக்கியமான விஷயம், இதை நல்லா வறுத்து அரைச்சிட்டு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஜலிச்சுக்கோங்க. இல்லைனா அந்த சுக்கோட நாரெல்லாம் வந்து தொண்டையில் சிக்கும். ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி சாதத்தோடு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு வர உடம்பே லைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை சாப்பிட்டுட்டு கூடவே வெந்நீரையும் குடிச்சிங்க அப்படின்னா கேஸ் தொந்தரவு வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள்.